நீ வா போலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்ப நான் போறேம்மா. ஆனா உங்க ஆசீர்வாதத்தோட நான் கண்டிப்பா உங்க மருமகளா இங்க திரும்ப வருவேன். அண்ணி இந்தாங்க. அம்மா, எங்க எல்லாரையும் விட்டு ஏமா அப்படி போனீங்க? கொஞ்ச நேரம் நீங்க இல்லாம போனாலே நாங்க எப்படி தவிப்போம்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பண்ணலாமாமா? அண்ணி, ஏதோ ஒரு கோவத்துல நீங்க கிளம்பி போனாலும் இங்கதான் இருக்குன்னு ஒரு தகவலாவது சொல்லிருக்கலாம்ல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். திடீர்னு போலீஸ் போன் பண்ணி மார்ச்சுரிக்கு வந்து டெட் பாடியை அடையாளம் காட்டுங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. அந்த டென்ஷனை எங்களாலேயே தாங்க முடியலையே. அப்ப மாமா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாக்கா? அம்மா, கல்பனை ஏதாச்சும் பண்ணிக்க போறான்னு பயந்துதான் நாங்க அவ பின்னாடி ஓடணும். திரும்பி வர்றதுக்குள்ள நீங்க இப்படி கிளம்பி போயிடுவீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலமா. இந்த பிரச்சனையை பத்தி தானே நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அது ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள நீங்க ஏமா இப்படி எல்லாம் பண்ணீங்க? என் பையன் என்னை ஏமாத்தின வேதனைய என்னால தாங்கிக்க முடியல. வாழ்க்கைய முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாங்கிற அளவுக்கு என் மனசு வெறுத்து போச்சு. திடீர்னு தான் குலதெய்வம் கோயில்ல போய் உட்கார்ந்துடலான்னு தோணுச்சு. அதான் கிளம்பி போயிட்டேன். அம்மா, நீங்க அங்க போனது ஒரு வகையில நல்லதுதாம்மா. நம்ம குலதெய்வம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கு. ரஞ்சிதா போனதான் நான் வீட்டுக்கே வருவேன்னு நீங்க கொடுத்த பிரஷர்னாலதான் அவ வீட்டு விட்டே போனா. அது வரைக்கும் அவ அசரவே இல்லம்மா. என்ன நடந்தாலும் நான் இங்கேதான் இருப்பேன்னு வைராக்கியமா இருந்தா. கரெக்டா கண்டிஷன் போட்டு நீங்க அந்த இம்சையை ஒழிச்சிட்டீங்க. அக்கா, உனக்கு அவ மேல கோவம் இருக்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு வார்த்தையெல்லாம் விடாத.